السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற படைவமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் நான் வசிக்கின்றேன். புகழ் அனைத்தும் அகில உலகங்களையும் படைத்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், இன்னும் நமக்கு முன்னால் வாழ்ந்து சென்ற நல்லடியார்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இல்லத்திலே கடமையான தொழுகையை நிறைவேற்றிவிட்டு மார்க்க செய்திகளை கேட்பதற்காக ஒன்று கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அவருடைய அருளும் வளமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தமாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணிப்புக்குரிய சகோதரர்களே, முஸ்லிமாக வாழ்ந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைப்போம் என்ற தலைப்பில் எனக்கும் உங்களுக்கும் ஒரு சில விஷயங்களை நினைவூட்டலாம் என்று விரும்புகிறேன். இந்த தலைப்பின் கீழ் நாம் 2 கைதிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது கைதி யார் என்று சொன்னால், இவர் மக்காவில் காபிர்களால் பிடிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் கைதி, பிறகு அவர்கள் கொல்லப்பட்டவர். இரண்டாவது மதீனாவிலே முஸ்லிம்களால் பிடிக்கப்பட்ட ஒரு காபிரான கைதி, பிறகு அவர் முஸ்லிமாக மாறினார். இந்த 2 கைதிகள் சம்பந்தமாக வரக்கூடிய அந்த செய்திகளிலே நமக்கு ஏராளமான படிப்பினைகள் இருக்கிறது. இந்த 2 கைதிகள் யார் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே இந்த அழைப்பு பணியை பற்றி என்ன சொல்கிறார் என்று சொன்னால், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا, சொல்லால் அழகியவர் யார்? அல்லாஹ் கேட்கிறான், சொல்லால் அழகியவர் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து, மன் அஹ்ஸன கௌலன் மிம்மன் தஆ இலல்லாஹி வ அமில சாலிஹன், அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதோடு மட்டுமல்லாமல் சாலிஹான அமல்களையும் செய்து, வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் ஒருவனாக இருக்கிறேன் என்று யார் பறைசாற்றுகின்றாரோ. என்னன்னா அல்லாஹ் சொல்றா பாருங்க, சொல்லால் அழகானவர் யார் என்று சொன்னால் வெறும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பவர் மாத்திரம் அல்ல, அந்த அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர் எப்படி இருக்க வேண்டும்? அமீல சாலிஹன், சாலிஹான நல்ல செயல்கள் செய்ய வேண்டும், சாலிஹான அமல்கள் செய்து நான் முஸ்லிம்களிலே ஒருவன் என்று தன்னை முஸ்லிமாக வெளிப்படுத்தி, மக்களிடத்திலே ஒரு உண்மையான முஸ்லிமாக வெளிப்படுத்தி தன்னை முஸ்லிம் என்று சொல்லி யார் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறாரோ அவர்தான் சொல்லால் அழகானவர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப நம்முடைய சொல்
நான் ஒரு முஸ்லீம் சொல்லணும், எல்லாரும் பக்கம் நான் அழைக்கணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில் அந்த இஸ்லாம் பிரதிபலிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமே இல்லை, ஆனால் நான் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறேன். அதுக்கு ஏதாவது வெயிட் இருக்குமா? அதுல எந்த விதமான ஒரு அர்த்தமும் இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய செய்தி உண்மையாக இருக்கலாம், ஆனா நம்மை பார்க்கிறவருக்கு அவருக்கு என்ன செய்யாது, சொல்றாரே தவிர இவருடைய வாழ்க்கையில இஸ்லாமே இல்லையே அப்படிதானே யோசிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக மக்களுக்கு அந்த சஃபா என்கிற அந்த மலை மீது ஏறி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? அந்த குறைஷினுடைய எல்லா குலத்தையும் அழைத்து அந்த சஃபா மலையின் மீது ஏறி என்று சொன்னார்கள், இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்டாங்க. ஏன் இந்த கேள்வி கேட்கிறாங்க? அந்த மக்கள் சொன்னார்கள், ஆம் நாங்கள் நம்புவோம், ஏனென்றால் நீங்கள் பொய் சொன்னதே இல்லையே, நீங்கள் பொய் சொன்னதே இல்லை, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம். அப்போ தாவா செய்யறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் இத்தனை வருடங்களாக நான் உங்களுக்கு முன்னால் உண்மையாளனாக இருந்திருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் சாட்சி என்பதற்காக தான் இந்த கேள்வி. அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நீங்க பொய் சொன்னது பார்த்ததே இல்லை, நீங்க சொன்னா நம்புவோம். அப்படியா? அப்படி என்றால் அதைவிட பெரிய ஆபத்து மறுமையிலே இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாமிய அந்த அழைப்பு பணி அங்கிருந்து ஆரம்பித்தார்கள். சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் அழைப்பை ஆரம்பிக்கும் போது என்ன செஞ்சாங்க? தங்கள் வாழ்க்கையை அந்த மக்களுக்கு முன்னால் சமர்ப்பித்து தன்னை முஸ்லீமாக வெளிப்படுத்தினார்கள். தான் உண்மையாளர் என்பதை அந்த மக்கள் அவர்களே சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே சஹாபாக்கள் கேட்பாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய குணநலங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரே பதில் தான் சொல்லுவாங்க. பெருசா விளக்கம் தான் கிடையாது, இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது, அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. குர்ஆனிலே அல்லாஹ் எதையெல்லாம் நற்செயல்களாக சொல்லியிருக்கிறானோ அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். குர்ஆனிலே அல்லாஹ் எதையெல்லாம் சிறந்த அமல்கள் என்று சொல்லியிருக்கிறானோ, எதையெல்லாம் சிறந்த குணநலன்கள் என்று சொல்லி காட்டுகின்றானோ அதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது. அப்போ எதை அவர்கள் சொன்னார்களோ அவர்கள் அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சொல்லாததை, அதாவது நீங்கள் செய்யாததை ஏன் சொல்கிறீர்கள்? லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் சொல்லுகின்றீர்கள்? நீங்கள் செய்யாத ஒன்றை சொல்வது அல்லாஹ்விற்கு வெறுப்புக்குரியதாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்ப நாம சொல்ற ஒரு விஷயம் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்க வேண்டும், மிக முக்கியமானது. அதே போல யூதர்களை பற்றி அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குர்ஆன்ல 2வது சூராவோட 44வது வசனத்துல அந்த வேதக்காரர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு ஏவி தங்களையே மறந்து விடுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்க வேதத்தை ஓதுறீங்க, மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்கின்றீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ வேதத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்லக்கூடியவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியமானது. அப்பொழுதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் இருக்கும், கேட்கக்கூடியவர்கள் அதை பின்பற்றக்கூடிய அந்த ஆர்வம் வரும். அப்போ ஒரு அழைப்பாளருக்கு, ஒரு தாயாக இருக்கிறவருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பு அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதிலே அவர் சொல்லால் மாத்திரமல்ல, தங்களுடைய செயலால், தங்களுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து காட்ட வேண்டியது முக்கியமானது. இதுதான் உண்மையிலே தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு தாவா களத்திலே நீங்கள் பார்த்தால் நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க போய் விசாரிச்சு பாருங்க, நிறைய பேர் குர்ஆன் கேட்பாங்க, நிறைய மக்கள் நிச்சயமாக இஸ்லாத்தை பற்றி ஆர்வத்தோடு கேட்பார்கள். அவனை போய், ஏன் நீங்க இஸ்லாத்தை எது ஈர்த்தது, உங்களுக்கு எது இஸ்லாத்துல பிடிச்சது, எப்படி இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் குர்ஆனை படிக்கக்கூடிய ஆர்வம் ஏன் வந்தது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லக்கூடிய பதில்ல பெரும்பாலான பதில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா,
எனக்கு ஒரு நண்பன் இருந்தான், இல்ல எனக்கு இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு, ஒரு முஸ்லீம் பாய், இல்ல என்னோட வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பக்கத்துல ஒருத்தர் வேலை செய்யக்கூடிய ஒரு பாய் இருந்தாரு. அவர் அவருடைய ஒழுக்கம், அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு, 5 வேளையும் கரெக்டா தொழுவாரு, அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் மற்ற கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இருக்காது. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்கள், அதை பார்த்துதான் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது. குர்ஆன்ல என்ன செய்தி இருக்கு அப்படின்னு படிக்கணுங்கிற ஆர்வம் என்னுடைய நண்பனை பார்த்து, என்னுடைய அண்டை வீட்டுக்காரரை பார்த்து, என்னோட வேலை செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமை பார்த்து தான் எனக்கு இந்த ஆர்வம் வந்தது என்று சொல்லக்கூடிய பல பேரை நாம் தாவா களத்திலே பார்க்கலாம். ஆக சொல்லக்கூடிய செய்தி என்று சொன்னால், அந்த செயல் நாம் ஒரு உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்தாலே மிகப்பெரிய தாவா, அதுவே மிகப்பெரிய அழைப்பு. நம்முடைய செயல்கள், நம்முடைய சொல் அனைத்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி குர்ஆனிலே சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்களோ, அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து விட்டால், ஒரு முஸ்லிமாக உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து விட்டாலே அது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான மிகச்சிறந்த ஒரு அழைப்பாக இருக்கும். அப்படி ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக நடைமுறைப்படுத்தியதால் எப்படி இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்கிற செய்தியை தான் நாம இந்த 2 கைதிகள் நான் சொன்னேன் இல்லையா, 2 கைதிகள் அந்த வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதுல முதலாவது யார் அப்படின்னு சொன்னா, மக்காவிலே கைதியாக பிடிக்கப்பட்ட, காபிர்களால் கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் கைதி. யார் அப்படின்னு சொன்னா ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அவருடைய வரலாற்றுல அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய முக்கியமான சம்பவம் அதுதான். புகாரி, முஸ்லிம் போன்ற முக்கியமான ஹதீஸ் நூல்கள் எல்லாம் இந்த சம்பவங்களை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 10 பேர் கொண்ட ஒரு படை பிரிவை என்ன செய்யறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அனுப்புறாங்க. அதுல ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் ஒருவர். அந்த 10 பேர் கொண்ட குழுவினரை ஏமாற்றி சில காபிர்கள் ஏமாற்றி அழைத்து சென்று என்ன செய்யறாங்க, அதிலே இருக்கக்கூடிய எல்லாரையும் கொலை செய்து விடுகிறார்கள். கடைசியாக ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்யறாங்கன்னா மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குறைஷிகளிடத்திலே அடிமையாக விற்று விடுகின்றார்கள். எப்ப நடக்குது? மதீனாவுல பத்ர் போர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்திலே நடந்த சம்பவம். அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த பத்ர் போர்ல மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குறைஷி தலைவரை கொலை செய்திருந்தார். அந்த போர் களத்திலே அவர் கொன்றிருந்தார். அவர் யாரு? ஆசிம். மக்காவில் இருக்கக்கூடிய அல் ஹாரிஸ் பின் ஆமீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்காவாசி காபிரை என்ன செஞ்சிருந்தாரு, அவர் பத்ர் போர்ல கொண்டிருந்தார். இப்ப இவர் அடிமையாக மக்காவில வாங்கினவங்க யார் அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். பொதுவாக அந்த அரபிகள் இடத்துல இருக்கக்கூடிய பழக்கம் என்ன தெரியுமா, பழிக்கு பழி வாங்குவதிலே ரொம்ப வெறித்தனமா இருக்கக்கூடிய அரபுகள். அறியாமை காலத்திலே அப்படிதான் இருந்தார்கள். முஸ்லீம் ஆனதுக்கு பிறகுதான் அவங்க டோட்டலா அவங்களுடைய வாழ்க்கை மாறியது. ஆனா இவர்கள் காபிர்கள் அப்படிதான் இருந்தாங்க. எந்த ஒரு இதா இருந்தாலும் என்ன செய்வாங்க, பழிக்கு பழி வாங்க வேண்டும். போர்க்களத்திலே என்னுடைய குடும்பத்திலே ஒருவரை கொலை செய்திருக்கிறானா அவன் கிடைச்சிட்டா என்ன செஞ்சிருவாங்க, அவனை உண்டு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனம் அவரிடத்தில் இருந்தது. அப்போ ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை வாங்கியவர்கள் யார் என்று சொன்னால் அந்த ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய இவரால் கொல்லப்பட்டவருடைய குடும்பத்தினர் வாங்குகின்றார்கள். வாங்கக்கூடிய காலம் பார்த்தீங்கன்னா அது புனித மாதங்களிலே ஒன்று. புனித மாதங்களிலே என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா அந்த காபிர்களும் என்ன செய்வாங்க, அந்த மாதங்களை மதிப்பார்கள். அந்த நாட்களிலே கொலை செய்ய மாட்டார்கள். சோ அந்த மாசம் முடிகிற வரைக்கும் இவரை வீட்டுல சங்கிலியால பிணைந்து கைதியாக வைத்து அந்த மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், கொலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, சங்கிலியால அவர் வீட்டுல அந்த ஹாரிஸ் என்பவருடைய அந்த அவருடைய வீட்டிலேயே சிறை வைக்கப்படுகிறார். சங்கிலியால பிணைச்சு என்ன செஞ்சிடறாங்க, வச்சிடறாங்க. அப்போ பாருங்க எப்படி ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் தங்களை ஒரு முஸ்லீமாக அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் பாருங்க. ஒரு கைதியாக இருக்கிறார், இன்னும் சில நாட்கள்ல கொலை செய்ய போகிறார்கள். கொலை செய்யக்கூடிய அந்த நாள் நெருங்குகிறது. அவர் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியிடத்துல கேட்கிறார்,
எனக்கு சவர கத்தி ஒன்று வேண்டும், என்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற முடிகளை நான் நீக்க வேண்டும். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, சவர கத்தி கொடுக்குறாங்க. பாருங்க, அவருக்கு என்ன அவசியம் வேண்டி இருக்குது, இறக்க போகக்கூடிய தேதி தெரிஞ்சிருச்சு, இன்னும் சில நாள் தான். ஆனா உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற முடிகளை களைவது ஒரு முஸ்லீம் என்னது, எப்போதுமே என்ன செய்யணும், தூய்மையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த சுன்னத்துகளை. அந்த தேவையற்ற முடிகளை என்ன செய்யணும், இத்தனை நாட்களிலே அதை ரிமூவ் செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப அதை எந்த இடத்துல அவங்க செயல்படுத்துறாங்க பாருங்க. கைதியாக இருக்கிறார், இன்னும் சில நாட்களிலே கொல்லப்பட இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, எனக்கு சவரக்கத்தி வேணும் சொல்லி அவருடைய மர்மசான அந்த முடிகளை எல்லாம் அகற்றுகிறார். இப்படி அவர் கையில கத்தி வச்சிருக்கும் போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி சொல்கிறார், அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அந்த ஹாரிஸுடைய மகள். அந்த பெண்மணி தான் இந்த ஹதீஸ் சொல்றாங்க, நான் ஹுபைபை பார்த்தேன், அவர் கையில சவர கத்தி இருந்துச்சு, என்னுடைய மகன் ஒரு சின்ன குழந்தை அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து ஹுபைபினுடைய மடியிலே போய் உட்கார்ந்துருச்சு. அதை பார்த்த உடனே அந்த பெண்ணுக்கு அப்படியே பயம், பீதியில அப்படியே உறைஞ்சி போய் நிக்கிறாங்க அந்த பெண்மணி. ஏன், ஹுபைப் ரலியல்லாஹு அவருடைய கை ஒரு கையில இருக்கு கத்தி இருக்கிறது, இன்னொரு கையில குழந்தை இருக்கிறது. அப்ப ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணியை பார்க்கிறார்கள், அப்படியே பயத்தில் உறைந்து நிற்கிறாள். ஹுபைப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பெண்ணே உனக்கு பயமாக இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன், ஏன்னா பொதுவாக அரபுகளுடைய பழக்கம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பழிக்கு பழி வாங்குவதிலே அவர்கள் வெறித்தனமானவர்கள். தன்னை கொல்ல போறாங்கன்னு தெரியுது. அப்ப தன்னை கொலை செய்யக்கூடிய அந்த வீட்டினுடைய ஒரு குழந்தை அவருடைய கையில இருக்கிறது. இப்ப என்ன செய்வாரு, அவங்க எப்படி யோசிப்பாங்க, பழிக்கு பழி வாங்கிட்டா சாவறதே சாவணும், ஒரு குழந்தை கொண்டு செத்துருவோம் அப்படின்னு நினைச்சிட்டா, அப்ப அப்படிதான் யோசிக்கிறாங்க அந்த பெண்மணி. ஹுபைப் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, பெண்ணே உனக்கு பயமாக இருக்கிறதா, உன்னுடைய குழந்தையை கொன்று விடுவேன் என்று உனக்கு பயமாக இருக்கிறதா? இல்லை, நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி தன்னை ஒரு முஸ்லீமாக அவர்கள் எப்படி எல்லாம் அடையாளப்படுத்துறான்னு பாருங்க. நான் அப்படி செய்ய மாட்டேன், நான் ஒரு முஸ்லீமாக அதை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, அதை நான் செய்ய மாட்டேன் என்று அங்கே பதிவு செய்கிறார். பிறகு என்ன செய்யறாங்க, அந்த நாள் வருகிறது, அவர் என்ன செய்யணும், என்ன அந்த குறைஷிகள் என்ன முடிவு எடுத்திருந்தாங்க அப்படின்னா, குறிப்பிட்ட நாளிலே அவர் என்ன செய்யணும், மக்காவுக்கு வெளியில, அந்த மக்காவுடைய அந்த எல்லைக்கு வெளியில தான் போய் என்ன செய்வாங்க, கொலை செய்வாங்க. அவங்க அந்த மக்காவுடைய புனிதத்தை, கஅபத்துல்லாஹ்வுடைய புனிதத்தை அவர்களும் பேணி வருவாங்க, அறியாமையில் இருந்தாலும் கூட. இப்போ ஆயிஷா பள்ளின்னு இருக்கும், உங்க உம்ரா போனவங்களுக்கு தான் தெரியும். அந்த ஆயிஷா பள்ளி தான் எல்லை, மக்காவுடைய எல்லை. அங்க அழைச்சிட்டு போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்காக. எப்படி கொலை செய்யணும், ஒரு மரத்துல கட்டி, அந்த மரத்துல அவரை கட்டி அம்புகளாலும் ஈட்டிகளாலும் எரிந்து அவரை என்ன செய்யணும், மிக கொடூரமாக கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அங்க அழைச்சிட்டு போறாங்க. அப்ப போகிற வழியில அவர் அந்த எதிர்களிடத்திலே கேட்கிறார், இறப்பதற்கு முன்னால், தன்னை தான் கொல்லப்படுவதற்கு முன்னால் அவங்கள்ட்ட ஒரு அனுமதி கேட்கிறாங்க. 2 ரக்காத்து நான் தொழ வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார். பாருங்க, அவர் எப்படியெல்லாம் தன்னை ஒரு உண்மையான முஸ்லீமாக அந்த மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. 2 ரக்காத் தொழுவதற்கான அனுமதி கேட்கிறாங்க, அவர்கள் அனுமதி கொடுக்கிறாங்க. அந்த தொழுகையை வேக வேகமாக தொழுது பிடிக்கிறார்கள். பிடிச்சிட்டு சொன்னாங்க, நீங்கள் இவன் மரணத்திற்கு பயந்து விட்டான் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று அஞ்சித்தான் நான் இந்த 2 ரக்காத்தை மிக சுருக்கமாக தொழுதேன், இல்லைன்னா நீட்டி தொழுதுருப்பேன். நீங்க என்ன நினைப்பீங்க, இவன் இறப்புக்கு சாவுக்கு பயந்துட்டான், அதனால தொழுற மாதிரி ரொம்ப நேரம் நீட்டுறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்கிறதுக்காக நான் சுருக்கமாக தொழுதேன் என்று அங்கே பதிவு செய்கிறார். பிறகு என்ன செய்யறாங்க, அந்த மரத்திலே ஏற்றப்பட்டு அவர் ஈட்டிகளால் அம்புகளால் கொடூரமாக தாக்கப்படுகிறார். குற்றுயிரும் கொலையுரிமாக அவர் இருக்கின்ற பொழுது அப்போ கேட்கிறாங்க, அந்த எதிரிகள் கேட்கிறார்கள், இந்த இடத்தில் உனக்கு பதிலாக முகம்மது இருப்பதை நீ விரும்புகிறாய் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த இடத்துல, அவ்வளவு வேதனையில அவர் ரத்தம் சொட்ட அங்கே இருக்கிற அந்த நேரத்தில் அவர் இடத்துல கேட்கிறாங்க, இந்த நேரத்துல உனக்கு பதிலாக இந்த இடத்திலே முகம்மது இருந்திருந்தால்
நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறாய் அப்படின்னு கேட்டப்ப அந்த இடத்துல பதில் சொன்னார். அந்த ஒரு கொடூரமான நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த நிலையில சொன்னாங்க, இந்த நிலையில் என்னுடைய குடும்பத்திலே நான் மகிழ்ச்சியாக இருந்து என்னுடைய நபிக்கு ஒரு முள் குத்துவதை கூட நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற தேர்தலை பதிவு செய்கிறார். பாருங்க, கடைசி நேரம் வரைக்கும் என்ன செய்யல, பயப்படவே இல்லை. அதே மாதிரி அங்க அந்த கொலை களத்திற்கு அழைத்து செல்லும் போது என்ன செய்யறாங்க, பாட்டு கவிதை பாடிக்கொண்டே போனார். கவிதை பாடிக்கிட்டே போனார். நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொல்லப்படுவதில் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படி பாட்டு பாடிக்கிட்டே போனார். ஹதீஸ்ல இருக்கு, எந்த கவலையும் எனக்கு இல்லை, நான் ஒரு முஸ்லீமாக கொல்லப்படுகிறேன் என்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹ் என்னுடைய அந்த துண்டிக்கப்பட்ட உறுப்புகளிலே கூட அல்லாஹ் ரஹ்மத் செய்வான் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று பாட்டா பாடிட்டே போய் என்ன செய்யறாங்க, தங்களுடைய பயத்தை எந்த வகையிலும் வெளிப்படுத்தவே இல்லை. ஒரு முஸ்லீமாக தைரியமாக அதை எதிர்கொண்டார்கள். மிக கொடூரமான முறையிலே அவர் கொல்லப்பட்டு அங்கே அந்த அவருடைய கதையை முடிக்கின்றார்கள். இது பாருங்க, அவருடைய மரண தருவாய் வரைக்கும் என்ன செய்யறாங்க, தன்னை ஒரு முஸ்லீமாக காட்டிக்கிட்டே வராங்க. அதே நிலையில மரணிக்கின்றார். நமக்கு பார்க்கும்போது இது ஒரு செயல் ரீதியான தாவா. ஒரு முஸ்லீமாக அவர் என்ன செய்யறாரு, கடைசி நேரத்தில் கூட 2 ரக்காத் தொழுகிறார். கடைசி நேரத்தில் கூட அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த சவரக்கத்தை வாங்கி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். கடைசி நேரத்தில் கூட மரணத்திற்கு பயப்படவே இல்லை. இப்ப இதையெல்லாம் பார்த்து பல பேர் என்ன செஞ்சாங்க, அந்த கூட்டத்திலிருந்து எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த வீட்டில் எந்த வீட்டிலே அவர் கைதியாக இருந்தாரோ அந்த வீட்டினுடைய பெண்மணி இஸ்லாத்துக்கு வந்தார். அதே போல பல பேர் அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவத்துல நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு சஹாபி தான் சயீத் பின் ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள். ரொம்ப பிரபலமான சஹாபி. பிற்காலத்திலே அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்துல திக்ஸ் பகுதியில ஆளுநராக நியமிக்கப்பட்டார். இந்த சம்பவத்தை நினைச்சு சில நேரத்தில் அவர் மயக்கம் அடைந்தார். அது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கம்ப்ளைண்டா கூட போகும். ஒரு அடிக்கடி என்ன செஞ்சிடறாருன்னா அப்படியே ஒரு மாதிரி நின்றுறாரு, மயக்கம் அடைஞ்சிடறாரு. இன்னும் கூட்டு விசாரிக்கும் போதுதான் சொல்லுவாங்க, மக்காவில் இந்த சம்பவம் நடக்கும்போது சுபை கொல்லப்பட்ட போது என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தில் அங்கே இருந்தேன். அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு மயக்கமாகி விடுகின்றது என்று சொன்னார்கள். ஆக இப்படி எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு காரணமாக அமைந்தது ஹுபைப் ரலியல்லாஹு அவருடைய அந்த செயல்பாடுகள். தன்னை மரண நேரத்தில் கூட ஒரு முஸ்லீமாக முழுமையாக தன்னை வெளிப்படுத்தினார்கள். இது ஒரு உதாரணம். அடுத்தது பாருங்க, இன்னொரு கைதி மதீனாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குதிரை படையை என்ன செய்றாங்க, நஜ்த் அப்படிங்கிற பகுதி, நஜ்த்ங்கிற பகுதி இன்னைக்கு ரியாத் அநேகமா அந்த பகுதியாக இருக்கும். அந்த நஜ்த் என்ற பகுதிக்கு ஒரு குதிரை படை அனுப்பி அங்கே ஒரு அதாவது அந்த பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுமாமா பின் உசால் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதி, பல முஸ்லிம்களை கொலை செய்தவர். அவருக்கு இஸ்லாமே ஆகாது, இஸ்லாம் அப்படின்னாலே ஆகாது, ரசூலுல்லாஹ் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு மனிதர், அவர் போய் என்ன செய்யறாங்க, அந்த குதிரைப்படையினர் போய் அந்த சுமாமாவை கைதியாக பிடித்துக் கொண்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி அதனுடைய ஒரு தூணில் அவரை கட்டி வைக்க சொன்னாங்க. மஸ்ஜித் நபவியுடைய தூண்களிலே ஒரு தூணிலே சுமாமா பின் உசால் கட்டி வைக்கப்படுகிறார். கட்டி வைத்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமா பின் உசால் அவரிடத்துல வந்து கேட்கிறாங்க, சுமாமாவே உன்னுடைய நிலை என்ன, நீ என்ன சொல்ல விரும்புற, நீ என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ சுமாமா சொல்லுகிறார், நான் நீங்கள் என்னை பழி தீர்த்து கொண்டால் அதற்கு மிக தகுதியான நபர் தான் நான். என்னை கொலை செஞ்சுட்டா அதுக்கு தகுதியான ஆள் தான். அந்த அளவுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அநியாயம் அட்டுழியம் பண்ணியிருக்கிறேன், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறேன். அப்ப என்னை நீங்கள் பழி தீர்த்து கொண்டால் அதற்கு தகுதியானவன் தான் நான். ஆனால் என்னை நீங்கள் மன்னித்தால் அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன். அல்லது என்னிடத்தில் ஏதாவது செல்வத்தை நீங்கள் விரும்பினால் அதையும் நான் கொடுப்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி பதிவு செய்யறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நாள் இந்த கேள்வி இந்த பதில் வருகிறது, விட்டுறாங்க. முதல் நாள் அப்படியே கடந்து போகிறது.
அடுத்த நாள் மறுபடியும் அதே கேள்வியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவிடத்தில் கேட்கிறார்கள். அவரும் அதே பதில், முதல் நாள் என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலை கொடுக்கிறார். மூன்றாவது நாளும் அதே அந்த தூண்ல இருந்து அவிழ்க்கப்படல, தூண்ல தான் கட்டப்பட்டிருக்கிறாரு. அந்த நிலையிலே அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யறாங்க. அப்போ மூன்றாவது நாளும் இதே கேள்வி அதே பதில் வருகிறது. அப்போ மூணாவது நாள் என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து அவருடைய கட்டை என்ன செஞ்சிருங்க, அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. கட்டை அவிழ்த்துட்டு உனக்கு எந்த விதமான பழிவாங்கலும் இல்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. அந்த சுமாமா 3 நாட்கள் எப்படிப்பட்டவர், அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார். அவர் போய் என்ன செய்யறாரு, இந்த கட்டு அவிழ்க்கப்பட்ட உடனே அந்த மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு தோப்பு, பேரிச்ச தோப்பு இருக்கிறது, அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில போய் குளித்து விட்டு மறுபடியும் மஸ்ஜித் நபவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை பற்றி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி கலிமாவை சொல்லுகிறார். அந்த கலிமாவை சொல்லிட்டு அவர் சொல்றார், அந்த இடத்துல பதிவு செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இத்தனை நாட்கள், அவங்க சொல்றாங்க, சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவங்க சொல்றாங்க, முஹம்மதே, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்கள் முகத்தை விட என்னிடம் வெறுப்புக்குரிய முகமும், அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய முகத்தை விட வெறுப்பான ஒரு முகம் இந்த உலகத்தில் இதுவரை எனக்கு வேறு எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது உங்களுடைய முகம் எல்லா முகங்களை விட எனக்கு மிக பிரியமானதாக ஆகிவிட்டது. இது ஒன்று. இரண்டாவது, உங்களுடைய மார்க்கத்தை விட என் வெறுப்புக்குரிய மார்க்கம் வேற எதுவுமே இல்லாமல் இருந்தது. இவ்வளவு நாள் இஸ்லாத்தை தவிர வேற எந்த மார்க்கத்தை இந்த அளவுக்கு நான் வெறுத்ததில்லை. ஆனால் இப்பொழுது இந்த மார்க்கத்தை நான் விரும்பக்கூடிய அளவிற்கு வேறு எதையும் நான் விரும்பவில்லை. இரண்டாவது விஷயம். மூணாவது சொல்றாங்க, இந்த ஊர், அதாவது மதீனாவை சொல்றாங்க, இந்த ஊரை நான் வெறுத்த அளவிற்கு வேறு எந்த ஊரையும் நான் வெறுத்ததில்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஊரை எனக்கு பிரியமானதாக, இந்த ஊர் எனக்கு மற்ற எல்லா ஊர்களை விட பிரியமானதாக ஆகிவிட்டது. அப்போ எந்த அளவிற்கு தலைகீழான மாற்றம் வந்திருக்கு பாருங்க. ஒண்ணு, ரசூலுடைய முகம் தான் வெறுப்புக்குரிய முகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, வேற மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதை வைத்து என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய எதிரினா இவர் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணி இருந்திருக்காரு. இரண்டாவது, இந்த மார்க்கம் இஸ்லாம் என்ன செய்யுது, நம்முடைய மதத்தை அழிக்க இருக்கிறது, இஸ்லாத்தை நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இஸ்லாத்தின் மீது கடுமையான வெறுப்பை கொண்டிருந்தவர். ஆனால் மாற்றம், எப்படி மாற்றம், இஸ்லாத்தை விட இப்ப நான் எந்த மார்க்கத்தையும் நான் விரும்பாத அளவுக்கு மாறிட்டேன். அதே மாதிரி மதீனாவின் மீது இருந்த வெறுப்பு அதுவும் மாறிடுச்சு. இந்த மாற்றம் எப்படி வந்தது யோசிச்சு பாருங்க. 3 நாள் தூண்ல கட்டப்பட்டிருந்தார், அவ்வளவுதான். அப்ப என்னென்ன பார்த்திருப்பாங்க அவங்க, அந்த பள்ளிவாசலிலே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர் பார்த்திருப்பாரா இல்லையா? முஸ்லிம்கள் எப்படி தொழுகின்றார்கள், எப்படி ஒருவருக்கொருவர் அன்பாக நடந்து கொள்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களிடத்தில் எப்படி பேசுகின்றார்கள், அதே போல அங்க என்னென்ன பணிகள் நடக்கிறது, இதையெல்லாம் அந்த 3 நாட்கள் என்ன செஞ்சாரு, பார்த்தாரு. வேற எந்த தாவாவும் அவருக்கு பண்ணல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட போய் இஸ்லாத்தை ஏத்துக்கங்கன்னு சொல்லல, எந்த அழைப்பும் கொடுக்கவில்லை. ஆனால் 3 நாட்கள் அவர் அங்கே பார்த்த அனுபவங்கள் தான் அவரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தது. தலைகீழான மாற்றம். இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதியாக இருந்தவர் இஸ்லாத்தை ஏற்கக்கூடிய அந்த நிலைக்கு காரணம் அங்கே முஸ்லிம்களுடைய, மூமின்களுடைய, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான், பள்ளிவாசலிலே பார்த்த அந்த சம்பவங்கள் தான் அவரை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்தது. கணித்திற்குரியவர்களே, இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல பார்த்து, பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த தொழுகையை பார்த்து ஈர்க்கப்படக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ மக்கள் பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த நடைமுறையை பார்த்து எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்போ
செயல் தான் நம்முடைய அமல்கள். நாம் ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்தால் மாத்திரம் போதாது, நம்முடைய செயல்கள் அதற்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். இன்னைக்கு கூட ஒரு தாவா நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு சில சகோதரர்கள் பதிவு செஞ்சாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எங்களுக்கு தாவா பண்ணாங்க, நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு பிறகு அடிப்படை கல்வி கற்பதற்காக 3 மாசம் கோர்ஸ் போனோம். அங்கே அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை சொல்லி எங்களுக்கு நடத்தினாங்க. ரசூலுடைய வாழ்க்கை வரலாறு, அதே மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் நடத்தினாங்க. ஆனா முடிச்சுட்டு வெளியில பார்த்தா ஒரு சஹாபியை கூட பார்க்க முடியல. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பிரதிபலிக்கிற ஒரு நபரை கூட எங்களால பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்போ இதுதான் நிலைமை. அவருடைய குடும்பத்தினர் என்ன செய்றாங்க, நீ இஸ்லாத்தை பின்பற்றுங்கிற, நான் இப்படித்தான் இருப்பேன், இனிமே இது செய்ய மாட்டேன், அது செய்ய மாட்டேன், வட்டி வாங்க மாட்டேன், இதெல்லாம் சொல்ற. ஆனா இந்த பாயை பாரு, இவர் எப்படி இருக்கிறாரு, அவர் வட்டி வாங்குறாரு. இந்த பாய் அவர் பொய் சொல்லி வியாபாரம் பண்றாரு. அப்ப நீ இஸ்லாம் என்னமோ அப்படி இப்படிங்கிறிய. அவங்க குடும்பத்தார் கேட்கறாங்க, அவங்க குடும்பத்துல என்ன கேட்கறாங்க, நீ இஸ்லாம்ல அப்படி இருக்குது இப்படி எல்லாம் சரிதான், ஆனா எடுத்து விட்டு பாயை பாரு எப்படி இருக்கிறார், பக்கத்து விட்டு பாயை பாரு அவர் எப்படி இருக்கிறார். அப்ப இஸ்லாம் நீ சொல்லக்கூடியதற்கும் இவர்களுடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்ப நீ யாரோட வாழ்வாய் கேட்கிறாங்க கேள்வி. ஒரு சகோதரர் பதிவு செஞ்சார், ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ இஸ்லாம் நீ சொல்றது எல்லாம் சரி, ஆனால் அந்த முஸ்லிம்கள் இல்லையே, நீ யாரோடு வாழ்வாய் அப்படின்னு கேட்கிறாங்க. கணிக்கக்கூடியவர்களே, இதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய படிப்பினைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய செயல்களிலே இஸ்லாம் வெளிப்பட வேண்டும். அதுதான் மிகப்பெரிய தாக்கத்தை முஸ்லிம் அல்லாதவரிடத்தில் ஏற்படுத்தும். இன்னைக்கு பெரிய அளவிற்கு இஸ்லாத்திற்கு வந்த பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்படி நடைமுறை தாவாவின் மூலமாக வந்ததுதான். இந்தியாவில் தென் மாநிலத்தில், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளாவிலாம் இஸ்லாம் பரவியது இந்த அடிப்படையில் தான். எந்த அரசரும் படையெடுத்து வாழை காட்டி இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்த வியாபாரிகள், இங்கே அரபு நாடுகளிலிருந்து வந்த வணிகம் செய்து அவருடைய நேர்மை, அவருடைய ஒழுக்கத்தை பார்த்து தான் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இது நடைமுறை தாக்கம். நம்முடைய செயல்கள் மூலமாக செய்யக்கூடிய அழைப்பு பணி உலகத்துடைய பெரும்பாலான இடங்களில் இப்படித்தான் அழைப்பு பணி நடந்தது. சொல்ல போனால் இடைக்காலத்திலே கிட்டத்தட்ட 700-800 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மங்கோலிய தாத்தாரியர்கள் மிகப்பெரிய தாக்குதலை முஸ்லிம்கள் மீது தொடுத்தார்கள். அப்போ ஹலீஃபாவாக இருந்தவர் என்ன செஞ்சாங்க, மங்கோலிய தாத்தாரியர்களால் அந்த படையெடுப்பினால் கொல்லப்பட்டார். இஸ்லாம் உச்சகட்டத்தில் இருந்த காலகட்டம் அது. எல்லா துறைகளிலும் மேலோங்கி இருந்த காலகட்டம். படைபலத்துல, அதே மாதிரி மக்கள் சக்தியில, செல்வத்துல, எல்லா விஷயங்களிலும் மேலோங்கி இருந்த அந்த நேரத்துல மங்கோலிய தாத்தாரியர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பகதாதில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலே பல லட்சக்கணக்கான முஸ்லிம்களை வெட்டி கொன்று, அங்கே ஹலீஃபாவை கொன்று மிகப்பெரிய அளவிற்கு வீழ்ச்சி இஸ்லாமிய சமூகம் சந்தித்தது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, வெற்றி பெற்றார்கள். அப்பொழுது அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கொடுமையான, அவங்க காட்டு பிராணிகள், அந்த மங்கோலியர்களுக்கு அவர்கள் பழங்குடி மக்கள், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இதெல்லாம் கிடையாது. காட்டு பிராணித்தனமான தாக்குதலை செய்தார்கள். அந்த மங்கோலி பெண்கள் உட்பட பல முஸ்லிம்களை கண்டபந்தமாக வெட்டி கொலை செய்தார்கள் என்றெல்லாம் வரலாறு பேசுகிறது. அப்படிப்பட்ட மிக கொடூரமாக இருந்தவர்கள் எப்படி பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றார்கள் அப்படின்னு வரலாறு பார்த்தோம்னா, முஸ்லிம்களுடைய அந்த அழைப்பு, அவருடைய செயல்பாடுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட பழக தான் தெரிஞ்சுது. ஆக இப்படிப்பட்ட மக்களை நாம் கொலை செய்தோம், இப்படிப்பட்டவர்களை நாம் இவ்வளவு கொடூரங்களை அரங்கேற்றணும் பின்னாடி தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு பிறகு அந்த மங்கோலிய தாத்தாரியிடமே இஸ்லாத்திற்கு வந்தது. அவர்களுடைய வம்சாவளியில் வந்தவர் தான் பாபர், அக்பர், இந்த முகலாயர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் அவருடைய வம்சாவளிகள் தான். அவர்கள் மற்றவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு, பரப்பக்கூடிய அளவுக்கு பிற்காலத்தில் மாறினார்கள். ஆக இதுக்கெல்லாம் காரணம் முஸ்லிம்களுடைய அந்த நடைமுறை வாழ்க்கை. அதுதான் மிக முக்கியமானது. அது நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால் பல பேர் இந்த மார்க்கத்தை நோக்கி படையெடுத்து வருவார்கள். இன்றைக்கும் இஸ்லாத்திற்கு தடையாக இருப்பவர்கள் முஸ்லிம்கள் தான். மக்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தடையாக இருப்பது வேற யாரும் இல்லை, எதிரிகள்லாம் கிடையாது, நம்ம தான் தடையாக இருக்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கை தான், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் அவர்கள் செய்றாங்க. வரங்கள் நாம் சரியாக முஸ்லீமாக வாழ்ந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள். ஆக கணித்துக்குரியவர்களே, நாம் இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக மட்டும் இருக்காமல் நம்முடைய செயல்கள், நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் பிரதிபலிக்கக்கூடிய உண்மையான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல சாலிஹான அமல்களை செய்து நான் முஸ்லீம் என்று மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், பறைசாற்ற வேண்டும். அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அந்த நேசத்தை பெறக்கூடிய, குறிப்பாக மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வாசல் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.